பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். புயலை கிளப்பி இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இன்னைக்கு இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவுல வைரலா மாறி போயிருக்குது. ஒட்டுமொத்த நாடுமே, நாட்டு மக்களும் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இந்த பாஜக இவங்க மோசடி செஞ்சுதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, ஓட்டுகளை திருடிதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த ஆதாரத்தையும் வீடியோ ஆதாரத்தோட 1 by 1 இன்னைக்கு ராகுல் காந்தி அம்பலப்படுத்திருக்கிறாரு. மொத்த நாடுமே இன்னைக்கு கொதிச்சு போயிருக்குது. ராகுல் காந்தி கடந்த வாரம் தான் சொல்லியிருந்தாரு, இந்த பாஜக பல வகையான மோசடிகள் செஞ்சிருக்காங்க, எல்லா ஆதாரங்களையும் நான் கலெக்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன், இந்த ஆதாரத்தை நான் வெளியிடுவேன், அன்னைக்கு இந்தியாவிலே ஒரு அணுகுண்டு வெடிக்கும் அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு வார்த்தை சொன்னாரு. அன்னைக்கு தேர்தல் ஆணையமே உடனே அதுக்கு ஒரு மறுப்பு ஒன்று கொடுத்தாங்க. அப்படி ராகுல் காந்தி கிட்ட ஆதாரம் இருந்தா ஒரு ஆதாரத்தை காட்ட வேண்டியதானே, அவர் சத்தியம் செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீட்டுல சின்ன பசங்களா சத்தியமா ஏதாவது ஒன்று சொல்ல, உங்க அம்மா மேல சத்தியமா சொல்லு அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி உங்க அம்மா மேல சத்தியமா சொல்லுன்னு சொல்லி சத்தியம் கேட்டு இருந்துச்சு. ராகுல் காந்தி நான் சத்தியம்லாம் பண்ண தேவையில்ல, இந்த அப்படி ஆதாரமே தரேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டெல்லியில எல்லா பிரஸையுமே இன்னைக்கு கான்ஃபரன்ஸ் வச்சிருக்காரு. எல்லா பிரஸையும் வாங்கன்னு சொல்லி எல்லா மீடியாக்களுக்கு முன்னாடி இந்த ஆதாரத்தை ஒட்டு மொத்தமா தோலுரிச்சு காட்டியிருக்கிறாரு. இவ்வளவு ஆதாரத்தை ராகுல் காந்தி தனி மனிதன் எப்படி செஞ்சாரு அப்படிங்கறதே நீங்க மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா மாறி இருக்குது. இதுல பார்த்தோம்னா போலியான வாக்காளர்கள், ஒரே அட்ரஸ்ல 80 ஓட்டு, அதுவும் ஒரு சிங்கிள் பெட்ரூம் கூட கிடையாது, ஒரு சிங்கிள் ரூம் தான் இருக்கு ஒரு வீடு. இந்த ஒரு வீட்டுக்குள்ள 80 ஓட்டு, ஒரே ஆளு பேர்ல 4 மாநிலங்கள்ல ஓட்டு, ஒரே ஆளு 4 பூத்துல ஓட்டு போட்டிருக்கிறான். இப்படி பல ஆதாரங்களை சொல்லியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இந்த சந்தேகம் ராகுல் காந்திக்கு எங்க இருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு ராகுல் காந்தி வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆதாரம்ங்கிறது வெறும் கர்நாடகாவுல ஒரு தொகுதியில இருக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் மட்டும் தான் இன்னைக்கு ராகுல் காந்தி வெளியிட்டு இருக்காரு. இன்னும் பல ஆதாரங்கள் பின்னாடி வர இருக்குது. அப்ப கர்நாடகாவுல ராகுல் காந்திக்கு இந்த சந்தேகம் எங்க உருவாகுது அப்படிங்கும் போது, கர்நாடகாவுல சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அந்த சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் ஒரு இமாலய வெற்றி அடைகிறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைச்சு அங்க ஆட்சியை பிடிச்சிடறாங்க. அதுக்கு பிறகு அங்க நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அந்த நாடாளுமன்ற தேர்தல காங்கிரஸ் எதிர்பாராத விதமா மிகப்பெரிய தோல்வியை சந்திக்குது. எல்லா கருத்து கணிப்புகளுமே, பாஜகவுக்கு சார்பான ஊடகங்கள் கூட கருத்து கணிப்புல அங்க காங்கிரஸ் தான் ஜெயிக்கும், இல்ல 2 பேருக்கும் சம அளவுல இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அங்க காங்கிரஸ் கடுமையான ஒரு தோல்வி அடைகிறாங்க. எந்த அளவுக்கு தோல்வி அடைகிறாங்கன்னா, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 28 மக்களவை தொகுதி. இந்த 28 மக்களவை தொகுதியில காங்கிரஸ் எப்படி ஒரு 19 இடங்கள்ல ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நேரத்துல, ஆனா அங்க காங்கிரஸ் வெறும் 9 இடங்கள்ல மட்டுமே ஜெயிச்சிருந்தாங்க. வெறும் 9 இடங்கள். பாஜகவுடைய கூட்டணி 19 இடங்கள்ல பாஜகவுடைய கூட்டணி ஜெயிக்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக படுதோல்வி, அதுக்கடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 19 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. இங்கே ராகுல் காந்திக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் ஒன்று உருவாயிருக்கு. என்னடா இது, இப்படியாப்பட்ட ஒரு மாற்றம் வர்றதுக்கு இவ்வளவு குறுகிய காலத்துல ஏற்பட்ட மாற்றம்ங்கிறது சாத்தியமே இல்லையே அப்படிங்கும் போது ராகுல் காந்திக்கு இங்க ஒரு தடயம் கிடைச்சிருக்கு. அந்த தடயம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இந்த தேர்தல் நடக்கும்போது, கர்நாடகாவோட மக்களவை தேர்தல் நடக்கும்போது, அதுல சென்ட்ரல் பெங்களூர், மத்திய பெங்களூருடைய தொகுதி, இந்த மத்திய பெங்களூருடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க பாஜக வேட்பாளராக இருக்கக்கூடிய PC மோகன் அவர் தான் வெற்றி அடைகிறாரு. 2வது இடத்துல யார் வராங்கன்னு பார்த்தா காங்கிரஸ் வேட்பாளராக இருக்கக்கூடிய மன்சூர் அலிகான். இவங்க 2 பேரும் போட்டிடுறாங்க. இவர் 6,58,000 ஓட்டு பாஜக, 6,26,000 ஓட்டு காங்கிரஸ் வாங்குறாங்க. 2 பேருக்கு மத்தியில வெறும் 32,000 ஓட்டு மட்டும் தான் வித்தியாசம். வெறும் 32,000 ஓட்டு வித்தியாசத்துல இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த சென்ட்ரல் பெங்களூர் இந்த ஒரு தொகுதி இருக்கு இல்லையா, இந்த ஒரு மக்களவை தொகுதியின் கீழே 7 சட்டமன்ற தொகுதிகள் வருது. இந்த 7 சட்டமன்ற தொகுதியில ஒரு முக்கியமான ஒரு தொகுதி மகாதேவ்புரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்கு. இந்த மகாதேவ்புரான்ற ஒரு சட்டமன்ற தொகுதியில மட்டுமே பாஜக 1,14,000 ஓட்டுகள் அதிகமா வாங்குறாங்க. காங்கிரஸ் விட பாஜக 1,14,000 ஓட்டு வித்தியாசத்துல வாங்குறாங்க. அப்போ ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில 1,14,000 ஓட்டு வித்தியாசத்துல பாஜக ஜெயிக்குது. டோட்டல் அந்த சென்ட்ரல் பெங்களூர், டோட்டல் அந்த தொகுதியில் அந்த மக்களவை தொகுதி டோட்டல் கம்பேர் பண்ணும்போது பாஜக வெறும் 32,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்குது. அப்ப இதுலதான் அவங்களுக்கு சந்தேகம் வருது. ஒரு சின்ன தொகுதியில மட்டுமே 1,14,000 ஓட்டு வாங்குறீங்க, ஆனா 7 தொகுதியில ஒன்னு சேர்த்த ஒரு மக்களவை தொகுதியில வெறும் 32,000 தொகுதிகள் ஓட்டு மட்டும் தான் வாங்கியிருக்கிறீங்களே அப்படிங்கும் போதுதான் ராகுல் காந்திக்கு இங்கதான் ஒரு ஸ்பார்க் ஒன்று தட்டி இருக்குது. இவ்வளவு பெரிய வித்தியாசம் சாத்தியமே இல்லையே. மற்ற 6 சட்டமன்ற தொகுதிகளிலுமே காங்கிரஸ் முன்னிலையில வருது, காங்கிரஸ் பெரிய அளவுல வாக்குகள் வாங்குறாங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும் பாஜக இவ்வளவு பெரிய வெற்றி அடையுது. இந்த வெற்றி அந்த மக்களவை தொகுதிக்கே பாஜக வெற்றிக்கான ஒரு சாதகமா அமையுது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அந்த இடத்துல தோண்ட ஆரம்பிச்சிருக்காரு. தோண்ட அவ்வளவு மோசமான ஆதாரங்கள் அந்த இடத்துல கிடைச்சிருக்குது. இதுல பார்த்தோம்னா ராகுல் காந்தி இப்ப வீடியோ ஆதாரத்தோடைய ஒரு பெரிய ஸ்லைடு போட்டு பெரிய LED ஸ்கிரீன்ல மொத்த ஆதாரத்தையுமே வெளியிட்டு இருக்கிறாரு. அதுல பார்த்தோம்னா போலி வாக்காளர்கள்,
போலியா சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் அப்படின்ற லிஸ்ட் மட்டுமே 11,965 பேர் 11,965 பேர் போலி வாக்காளர்கள் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல பார்த்தோம்னா குர்கிரத் சிங் டாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், இந்த ஒரு நபர் மட்டுமே 4 இடங்கள்ல ஓட்டு போட்டிருக்காரு. 4 வெவ்வேறு பூத்துகள்ல இவருடைய பெயர்கள் இருக்குது. இதே ஒரே ஓட்டர் ஐடியை வச்சு 4 வெவ்வேறு இடங்கள்ல இந்த ஒரு நபருடைய பெயர்களை ஓட்டுகள் போடப்பட்டிருக்குது. அப்புறம் ராகுல் காந்தி சொல்றாரு, இந்த குர்கிரத் சிங் இந்த ஒரு நபர் 4 இடத்துல ஓட்டு போட்டிருக்காருல, இது மாதிரி மட்டுமே ஆயிரக்கணக்கான ஆதாரங்களை நாங்க கையில எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆதித்யா ஸ்ரீவத்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், இந்த ஒரு நபருடைய பேர்ல 3 மாநிலத்துல ஓட்டு போடப்பட்டிருக்குது. இந்த கர்நாடகாவில் மகாதேவ்புரா இந்த தொகுதியில ஓட்டு போடப்பட்டிருக்கு. மும்பை, லக்னோ, உத்தரப்பிரதேசம், லக்னோ 3 மாநிலங்கள்ல இவர் பேர்ல இதே ஒரே ஓட்டர் ஐடியில 3 மாநிலங்கள்ல இவர் பேர்ல ஓட்டு போடப்பட்டிருக்கு. விஷால் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், இந்த மகாதேவ்புரா கர்நாடகாவோட மகாதேவ்புரா, வாரணாசி மோடியோட தொகுதி வாரணாசி, இந்த 2 இடங்கள்ல 2 மாநிலங்கள்ல ஒரு நபருடைய ஓட்டர் ஐடியில 2 மாநிலங்கள்ல ஓட்டு போடப்பட்டிருக்கு. இது மாதிரி மட்டுமே ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் நாங்க திரட்டி வச்சிருக்கிறோம் சொல்லி ராகுல் காந்தி இந்த விஷயத்த அந்த ஸ்கிரீன்ல ஆதாரத்தோட வெளியிடுறாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஃபேக் அட்ரஸ், போலியான முகவரிகளை கொடுத்து ஓட்டை வாங்கியிருக்கிறாங்க. இந்த போலியான முகவரி படம் வைத்தறிச்சலாம், அடப்பாவீங்களா மனசாட்சியே கிடையாதுடா அவங்களுக்கு அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அதுல பல லிஸ்ட்டை ராகுல் காந்தி காட்டுறாரு. இந்த இவ்வளோ லிஸ்ட் இருக்கு பாருங்க. இந்த லிஸ்ட்ல இருக்கவங்க பூரா இவங்களோட வீட்டு அட்ரஸ் என்ன தெரியுமா? 0. இதுதான் இவங்க வீட்டு அட்ரஸ். அங்க இருக்கிறது வெறும் 0 தான். இந்த தெருவில் எந்த வீடுப்பா இது, இந்த தெரு, இதுல எந்த வீடு, வீட்டு நம்பர் என்ன, வீட்டு நம்பர் 0. அப்படி ஒரு வீடே அங்க கிடையாது. அப்படி ஒரு நபர்கள் இல்ல. அப்படி ஒரு அட்ரஸே இல்லாத அட்ரஸுக்கு ஃபேக்கான அட்ரஸ்ல 0ன்ற அட்ரஸ்ல மட்டுமே ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது. அப்ப எல்லாமே போலியா சித்தரிக்கப்பட்ட வாக்குகள் தான். 0ன்ற அட்ரஸ்ல மட்டுமே ஆயிரக்கணக்கான வாக்குகள் இது மாதிரியான போலியான முகவரிகள் போலியான அட்ரஸ்ல கொடுத்தது மட்டுமே 40,009 ஓட்டுகள். 40,009 ஓட்டுகள் மட்டுமே போலியான முகவரி. இந்த போலியான முகவரியில தோண்ட அதுல வர வைத்தறிச்சலை நம்ம பார்க்கணுமே. அதாவது பல்க் ஓட்டர்ஸ் இன் சிங்கிள் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி மொத்தமான வாக்காளர்கள் ஒரே அட்ரஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு வீடு ஒண்ணு காட்டுறாங்க. அந்த வீட்டோட நம்பர் 35, அந்த வீட்டோட நம்பர். அந்த வீடு பார்த்தோம்னா ஒரே ஒரு ரூம் தான். அந்த ஹால் ரூம் அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு சிங்கிள் ரூம் இருக்கக்கூடிய வீடு. இந்த ஒரு வீட்டுல 80 ஓட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஒரு வீட்டு அட்ரஸ்ல மட்டுமே 80 ஓட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா அப்ப இது மாதிரி இன்னும் எத்தனை ஆயிரம் ஓட்டு வீட்டுகள் இருக்கும், எத்தனை ஆயிரம் ஓட்டுகளை இவங்க ஃபேக்கா பண்ணிருப்பாங்கன்னு சொல்லும் போதுதான் பல பூகம்பங்கள் இங்க இருந்து கிளம்பி வருது. அதே மாதிரி அடுத்து ராகுல் காந்தி இன்னொரு ஆதாரத்தையும் ஒண்ணு காட்டுறாரு. நம்பர் 791 791 சொல்லக்கூடிய ஒரு வீட்டு அட்ரஸ்ல இருந்து இந்த ஒரு வீட்டுல இருந்து மட்டுமே 46 ஓட்டுகள் பதிவாயிருக்குது. அது ஒரு ஆயிரம். அது இன்னும் இந்த வீட்டுக்கு ஒரு ஓட கூட காணா, அவ்வளோண்டு குட்டியோண்டு ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல 2 பேர் 3 பேர் கூட படுக்க முடியாது. அந்த ஒரு வீட்டுல மட்டுமே 46 ஓட்டுகள் பதிவாயிருக்குது. அதுக்கடுத்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பீர் கிளப், சும்மா பீர் சாராயம் குடிக்கக்கூடிய பீர் கிளப், இந்த பீர் கிளப்புடைய பேர்ல மட்டுமே 68 ஓட்டுகள் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. பீர் கிளப்ன்றது ஒரு இருப்பிட சான்றிதழ் கிடையாது. ஒரு குடியிருக்கக்கூடிய மக்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு இடம் கிடையாது. அது ஒரு வணிகம் சார்ந்த ஒரு இடம். இந்த ஒரு இடத்தின் பேர்ல மட்டுமே 68 ஓட்டுகள் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குது. அப்போ 0ன்ற அட்ரஸ்ல இத்தனை ஆயிரம் ஓட்டுகள் ரெஜிஸ்டர் செய்யப்படுது. இது மாதிரி ஒரு குட்டி வீட்டுக்குள்ள 80 ஓட்டுகள், இன்னொரு ஒரு வீட்டுக்கு தலைமே கிடையாது, குட்டியோண்டு வீடு, அதுக்கு 46 ஓட்டுகள், பீர் ஃபேக்டரி பேர்ல 46 ஓட்டுகள் சொல்லி இப்படி எல்லாமே போலியா தான் இவங்க சித்தரிச்சிருக்காங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி அடுக்கடுக்கான ஆதாரங்களை கொண்டு வராரு. இங்க நான் எதை வேணாலும் மன்னிச்சிருவாங்க, எதை வேணாலும் நம்ம மன்னிச்சுட்டு போயிடலாம். அடுத்து ஒரு அநியாயம் ஒண்ணு பண்ணாங்க பாருங்க. ஃபேக் போட்டோ, அதாவது இன்வாலிட் போட்டோன்னு சொல்லி ராகுல் காந்தி சில ஆதாரங்களை காட்டுறாரு. அதுல பார்த்தோம்னா போட்டோவே இல்ல, வெறும் டாட் தான் இருக்கு. சில புள்ளிகள் தான் அந்த இடத்துல இருக்கு. ஓட்டர் ஐடினா ஒரு நபருடைய போட்டோ இருக்கும். இப்ப ராகுல் காந்தி இந்த சில ஆதாரங்களை காட்டுறாரு. ஒரே நபரோட பேர்ல 4 பூத்துல ஓட்டு போடப்பட்டிருக்கு, ஒரே நபர் பேர்ல 2 இடங்கள்ல ஓட்டு இருக்குன்னு சொல்லி காட்டுறாருல. அப்போ அதுல ஏதோ ஒரு போட்டோ வச்சா இருக்குது. ஆனா இங்க இன்வாலிட் போட்டோன்னு சொல்லி பல ஆயிரம் லிஸ்ட் ராகுல் காந்தி காட்டுறாரு. அதுல வெறும் டாட் தான் இருக்கு, வெறும் சில புள்ளிகள் மட்டும்தான் இருக்குது. சரி, இதெல்லாம் இருக்குதா? இன்னும் சில ஆதாரங்களை ராகுல் காந்தி காட்டும் போது சில வாக்காளர்களுடைய பெயர்கள் இருக்குது. இந்த வாக்காளர்கள் பெயர்கள் பல இடங்கள்ல இருக்குது. இந்த வாக்காளர்கள் ஒரு அப்பா பேர் இருக்கணும் இல்லையா? ஒரு வாக்காளருடைய தந்தை பேர்னு ஒண்ணு இருக்கும். வாக்காளருடைய தந்தை பேர் என்னன்னா DYKJYRKYPX, இது மாதிரியான பேர்கள். இப்படி இஷ்டத்துக்கு, அதாவது இவங்க எப்படி வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கு ஒரு குர்பீந்தர் சிங் ஒருத்தர் ஓட்டு போட வராரு, அவங்க அப்பா பேர் அசோக் சிங், அதை டைப் பண்றது கூட இவனுக்கு நேரம் இல்ல. லட்சக்கணக்கான ஓட்டுகளை உள்ள சேர்க்கணுங்கிறதுக்காக கச்சாமுச்சா அப்படின்னு அவன் என்ன அடிக்கிறானோ, குஜுன்னு என்ன உட்காந்து அடிக்கிறானோ, இதெல்லாம் அப்பா பேரு மாமா பேருன்னு சொல்லி உள்ள போட்டு ஏத்தி வச்சிருக்காங்க. அந்த தந்தை பெயர்களை ராகுல் காந்தி சொல்லும் ராகுல் காந்திக்கே சிரிப்பு வந்துருச்சு. கீழே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் சிரிக்கிறாங்க. இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு ராகுல் காந்தி மொத்த ஆதாரங்களை காட்டுறாரு. அதுக்கடுத்து ஃபார்ம் 6 இன்னும் அது மேல கொடுமை. ஃபார்ம் 6 அப்படிங்கிறது புதிய வாக்காளர்கள், முதல் முறையா ஓட்டு போடக்கூடிய புதிய வாக்காளர்கள். இந்த புதிய வாக்காளர்களோட லிஸ்ட்ல ராகுல் காந்தி காட்டும் போது ஷகுன் ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், அந்த அம்மாவுக்கு வயசு எப்படியும் ஒரு 70+ இருக்கும், 70 வயசுக்கு மேல அந்த அம்மாவுக்கு இருக்கும்.
இவங்க தான் புதிய வாக்காளர்கள். 18 வயசுக்கு இப்பதான் வந்து ஓட்டு போட வராங்களே அப்படிங்கிற பேர்ல இந்த ஷகுன் ராணி இருக்காங்க. சரி, ஷகுன் ராணி இந்த ஒரு இடத்துல தான் இருக்காங்களான்னு பார்த்தோம்னா, ஷகுன் ராணிக்கு 2 இடங்கள் 3 இடங்கள்ல ஷகுன் ராணிக்கு ஓட்டுகள் இருக்குது. ஒரு இடத்துல ஷகுன் இருக்குது, ஒரு இடத்துல ராணின்னு இருக்குது, ஒரு இடத்துல ஷகுன் ராணின்னு இருக்குது. அப்ப பல்வேறுபட்ட இடங்கள்ல ஒரே போட்டோவை பயன்படுத்தி, ஒரே போட்டோனாலும் அதுல திலுமுள்ள பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல அந்த அம்மாவோட ஃபுல் போட்டோ இருக்குது, ஒரு இடத்துல செஸ்ட் வரைக்கும் போட்டோ இருக்குது, ஒரு இடத்துல ஃபேஸ் வரைக்கும் ஜூம் பண்ணி போட்டுருக்காங்க. அப்போ ஒரே நபரோட போட்டோ பயன்படுத்தி பல இடங்கள்ல ஓட்டு போட்டது மட்டும் இல்லாம, அந்த அம்மா இப்பதான் முதல் வாக்காளர் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை போட்டு இப்படி எப்படியெல்லாம் மோசடி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு மோசடிகளை செஞ்சுதான் இந்த வாக்குகள் தேர்தலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால ராகுல் காந்தி இந்த விஷயத்தை சொல்லும் போது, நாட்டிலே நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரிமினல் சதி இது ஒரு மிகப்பெரிய கிரிமினல் மோசடி. இப்பேற்பட்ட கிரிமினல் மோசடியை தேர்தல் ஆணையமும் பாஜகவும் ஒன்னு சேர்ந்து கூட்டணி வச்சுதான் இப்பேற்பட்ட திருட்டு மோசடியை செஞ்சிருக்காங்க. ஓட்சோரி, வாக்கு திருட்டு இங்க நடந்திருக்குது. இந்த வாக்கு திருட்டுனாதாலதான் பாஜக இங்க ஆட்சிக்கே வந்திருக்குது. இது வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கிறது வெறும் ஒரே ஒரு அந்த மகாதேவ்புரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதியில தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது மாதிரி பல ஆதாரங்கள் கையில இருக்குன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. இதுல நமக்கு பெரிய ஒரு அதாவது ராகுல் காந்தியை மனசார எவ்வளவு நாள் அந்த மனசை பாராட்டலாம். ஏன் தெரியுமா? தேர்தல் ஆணையத்திட்ட போய் ஆதாரம் போய் கேட்கறாங்க. ஒரு இடத்துல ஓட்டு நியாயமா நடந்திருக்கான்ற போது அங்க வந்து அந்த சாஃப்ட் காப்பி இருக்கும், ஓட்டு போடப்பட்ட சாஃப்ட் காப்பினா டிஜிட்டல்ல இருக்கும். அதை தட்டினோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரே இடங்கள்ல பல இடங்கள்ல ஓட்டு போடப்பட்டிருக்குதா, எத்தனை ஓட்டுகள் இவங்களுக்கு விழுந்திருக்கு சொல்லி ரொம்ப ஈஸியா அப்படி தட்டினோடனே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா தேர்தல் ஆணையம் இந்த சாஃப்ட் காப்பி தர மறுக்குது. வெறும் பேப்பர் பை பேப்பர்களை மட்டுமே தான் தேர்தல் ஆணையம் தருது. சரி, சிசிடிவி காட்சிகளை கேட்கறாங்க, சிசிடிவி காட்சிகளை தர மறுக்கிறாங்க. அப்போ உங்க மேல எந்த ஒரு மோசடியும் இல்ல, நீ உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணு சொல்லி சத்தியம் கேட்கறீங்களே, உங்க மேல எந்த ஒரு தவறோ மோசடியோ இல்லைன்னா ஏன் இதெல்லாம் தர மறுக்கிறீங்க? ஒரு ஓட்டு போடக்கூடிய ஒரு குடிமகனுக்கு அது ஜனநாயக உரிமை. என்னுடைய ஓட்டு முறையா தான் போய் சேர்ந்திருக்கா அப்படின்ற அவன் அறிஞ்சிக்கிறதுக்கான எல்லா அருகதையும் அவன் இருக்கு. ஏன்னா அவன் தான் ஒரு பிரதமரையோ ஒரு முதலமைச்சரையோ அவன் தான் தேர்ந்தெடுக்கும் போது அவன் என்னுடைய ஓட்டு நியாயமா தான் போயிருக்கான்றத அதை அறிஞ்சு கொள்ளக்கூடிய தெரிஞ்சு கொள்ளக்கூடிய எல்லா உரிமையும் அவனுக்கு இருக்குது. ஆனா அதை நாங்க தரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. சமீபத்தில் ஒரு நீதிமன்றம் கூட தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் தரணும், சீக்கிரமே ஒப்படைக்கணும்னு சொல்லும் போது மோடி அரசு வேக வேகமாக போய் ஒரு சட்டமே ஏற்றுறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை தந்தாவணும். ஒரு குடிமகன் கேட்கும் போது அவனுக்கு சிசிடிவி காட்சி டிஜிட்டல் சம்பந்தமான ஆதாரங்களை தரணும்னு சொல்லி எந்த அவசியமும் கிடையாதுன்னு சொல்லி மோடி அரசு ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த சட்டம் கொண்டு வரும்போது தான் இங்க சந்தேகங்கள் மிகப்பெரிய அளவுல வலுத்துக்கிட்டு இருக்குது. அந்த எல்லா சந்தேகங்களையும் ராகுல் காந்தி கையில் எடுத்திருக்கிறாரு. ஏன் ராகுல் காந்தி பாராட்டின ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் அப்படின்னா, ராகுல் காந்தி இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் எப்படி பார்த்திருக்காரு தெரியுமா? தேர்தல் ஆணையத்துல போய் லிஸ்ட் கேட்கும் போது சாஃப்ட் காப்பி அவங்க தரல, வெறும் பேப்பர்கள் தான் தராங்க. இந்த பேப்பர்லாம் அடுக்கி வச்சா 7 அடி உயரத்துக்கு இருக்குது. ஒட்டு மொத்தமா 7 அடி உயரத்துக்கு பேப்பர் இருக்குது. இப்ப இந்த 7 அடி உயரத்துல இருக்கக்கூடிய இந்த பேப்பர்ல ஒவ்வொரு பேப்பரையும் அவர் கையில் எடுக்கணும். இந்த ஒரு பேப்பரை கையில் எடுத்து இந்த ஒரு போட்டோ, இந்த ஒரு நபருடைய ஓட்டு இந்த மீதி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இத்தனை கணக்கான லட்சங்கள் ஓட்டோட மேட்ச் ஆகுதான்னு சொல்லி இப்படி ஒரு பேப்பரை எல்லா லட்சக்கணக்கான ஓட்டோட செக் பண்ணணும். அதுக்கடுத்து 2வது பேப்பருக்கு வரணும். இது மாதிரி ஒட்டுமொத்த பேப்பரையுமே இவங்க செக் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்காக தான் எனக்கு இந்த செக் பண்றதுக்கு எனக்கு 6 மாசம் தவணை எடுத்தது. 6 மாசமா இவ்வளவு பெரிய ஆய்வு நாங்க செஞ்சிருக்கிறோம். அவங்க மட்டும் அந்த சாஃப்ட் காப்பியை அந்த டிஜிட்டல் காப்பி எங்க கையில கொடுத்திருந்தாங்கன்னா இந்த உண்மையை நாங்க எப்பயோ வெளிக்கொண்டு வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி இவ்வளவு பெரிய முக்கியமான உண்மைகளை சொல்லிட்டு, இந்த நான் கண்டுபிடிச்சிருக்கிறது ஒரே ஒரு மக்களவை தொகுதியில தான் இவ்வளவு பெரிய மோசடி, இது மாதிரி மக்களவை தேர்தலே ஒட்டுமொத்தமா மோசடி நடந்திருக்கும். இதுல எல்லாத்தோட ஒரு மோசமான கொடுமை என்னன்னா, மகாராஷ்டிராவுடைய தேர்தல். மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி ஒரு அபார வெற்றி அடைகிறாங்க. பாஜக கடுமையான அளவுல தோல்வியை சந்திக்கிறாங்க. பாஜக பெரிய கூட்டணி எல்லாம் சேர்த்துமே பெரிய தோல்வி அடைகிறாங்க. இந்திய கூட்டணி அங்க ஒரு அபார வெற்றி அடையும் போது அடுத்து ஒரு 5 மாசத்துல அங்க சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அந்த சட்டமன்ற தேர்தலில் வரலாறு காணாத அளவுக்கு பாஜக ஜெயிக்கிறாங்க. இந்த வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி போய் தேடும் போது இந்த கடந்த 5 மாசத்துல மட்டுமே நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த 5 மாசத்துல மட்டுமே 1 கோடிக்கும் அதிகமான புதிய வாக்காளர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை தருது. அதாவது 5 வருஷத்துல ஒரு மாநிலத்துல எத்தனை வாக்காளர்கள் சேர்க்க முடியுமோ அதை விட அதிகமா 5 மாசத்துல சேர்க்கப்பட்டிருக்கு. அப்ப இவங்க புதுசா வாக்காளர்களை சேர்க்கிறாங்க. அந்த வாக்காளர்கள் சேர்த்ததுக்கு பிறகு அந்த வாக்கெல்லாம் பாஜகவுக்கு போய் உள்ளது. அந்த வாக்கு மூலமா அவங்க தொகுதியில தேர்தலில் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை ராகுல் காந்தி கண்டுபிடிக்கிறாரு. இந்த மகாராஷ்டிரா தேர்தலுக்குமே ராகுல் காந்தி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஆதாரம் என்னன்னா, எப்படி இவ்வளவு அதிகமான வாக்கு பாஜகவுக்கு விழுந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது தேர்தல் ஆணையத்துக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, அது ஈவினிங் 5 to 6 இந்த அளவுக்கு ஓட்டு விழுந்துருச்சு, சாயந்தரம் 5 மணிக்கு மேல இந்த மாதிரி ஓட்டு விழுந்துருச்சுங்கிறாங்க. சரி, சாயந்தரம் 5 மணிக்கு மேல இவ்வளவு, அதாவது காலையில இருந்து விழுந்த ஓட்டை விட, காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 5 மணிக்கு விழுந்த ஓட்டை விட 5 to 6 இந்த 1 மணி நேரத்துல அதிக ஓட்டு விழுந்துருச்சுன்னு சொல்றீங்களே, இது உலகத்திலே கற்பனையில கூட நடக்காத ஒரு விஷயம். அப்படி உண்மையிலே நடந்திருந்தா அந்த சிசிடிவி ஆதாரத்தை காட்டுங்க. அவ்வளவு எந்த அளவுக்கு அவ்வளவு கூட்டம் வந்து ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி அந்த லிஸ்டே அந்த சிசிடிவி காட்சியை வச்சு பார்த்தா உண்மை தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு கேட்கறாங்க. இவ்வளவு நியாயமான கேள்வி கேட்கும்போது
தேர்தல் ஆணையம் அந்த சிசிடிவி காட்சியை தரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப எப்ப இவங்க தர மறுக்கிறாங்களோ அப்பதான் இங்க சந்தேகம் வேரூன்றி போகுது. அதுக்கப்புறம் தான் ராகுல் காந்தி பேப்பர் பை பேப்பரா தன்னோட ஆய்வை மேற்கொள்றாரு. ஒட்டு மொத்தத்துல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நியாயமான தேர்தல் நடக்கல, தேர்தல் ஆணையத்தோட துணையோட வாக்குகளை திருடி ஒரு மோசமான தேர்தல் தான் இந்த இடத்துல நடந்திருக்குது. அதனால சிசிடிவி ஆதாரங்களை தரணும், அந்த சாஃப்ட் காப்பில தரணும், இதெல்லாம் தந்தா மட்டுமே இந்திய ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் சொல்லி ராகுல் காந்தி ஒரு நியாயமான கோரிக்கையை முன் வச்சிருக்கும் போது இதை எதிர்த்து கண்டிப்பா இன்னைக்கு ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய எல்லா கட்சிகளும் எல்லா மக்களுமே ஒன்று திரண்டு இந்த ஆதாரத்தை கண்டிப்பா கேட்டே ஆகணும். கண்டிப்பா உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்துல தலையிட்டு இந்த நியாயத்தை கேட்டா மட்டுமே இந்திய மக்கள் நாங்க நியாயமா ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்ற அந்த நேர்மையான உரிமை அந்த இந்திய மக்களுக்கு கிடைக்கும். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா? இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.